இந்த வீடியோவில் கீழ்வருவனவற்றை பொருத்துக என்ற கேள்வியை தெளிவாக விளக்கி சரியான விடையை கண்டுபிடிப்போம். முதலில் 2 நிரல்கள் இருக்கின்றன. நிரல் A மற்றும் நிரல் B. இவற்றை சரியாக பொருத்த வேண்டும். இப்போது ஒவ்வொன்றையும் பொருத்துவோம். கெப்லர் இரண்டாம் விதி என்பது பரப்புகளின் விதி, அதாவது சமமான நேரத்தில் சமமான பரப்புகள். இது பரப்பு திசைவேகத்தை குறிக்கும். எனவே இது 3வது விருப்பம். அடுத்து இருப்பு மாறிலி. இது விசையின் வானவியல் அலகு என்ற விளக்கத்தோடு பொருந்துகிறது. எனவே இது 4வது விருப்பம். சுற்றுப்பாதையின் விதி என்பது கெப்லர் முதல் விதி. கோள் ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றும் போது சூரியன் ஒரு குவிய புள்ளியில் இருக்கும். எனவே இது முதல் விருப்பம். சீரிசை விதி என்பது கெப்லர் 3ஆம் விதி. அதில் காலத்தின் சதுரம் அரை நெட்டச்சின் கணத்திற்கு நேர்த்தகவு. T² is proportional to a cube. எனவே இது 2வது விருப்பம். ஆகவே சரியான பொருத்தம் A 3, B 4, C 1, D 2. இது விருப்பம் P. இந்த வீடியோவில் ஒரே நேர்கோட்டில் நிகழும் தொடு மோதலின் போது எத்தனை இயக்க ஆற்றல் இழப்பு உண்டாகும் என்பதை புரிந்து கொள்வோம். முதலில் ஒரு எளிய படம் வரையலாம். இங்கே 2 கட்டங்கள் உள்ளன. இடது பக்கமுள்ள கட்டம் மாஸ் m1, வேகம் u1 கொண்டு வலது பக்கமாக செல்கிறது. வலது பக்கமுள்ள கட்டம் மாஸ் m2, வேகம் u2 கொண்டு இடது பக்கமாக செல்கிறது. தொடு மோதலில் 2 கட்டங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வேகம் கொண்டு நகரும். அதை வேகம் v என்று அழைப்போம். இந்த மோதலில் வேகம் மாறினாலும் மொத்த இயக்கம் காப்பாற்றப்படுகிறது. அதனால் m1 u1 plus m2 u2 சமம் m1 plus m2 இருக்கும் வேகம் v. இப்போது இயக்க ஆற்றலை பார்ப்போம். மோதலுக்கு முன் ஒவ்வொரு கட்டத்திற்கும் இயக்க ஆற்றல் இருக்கும். மொத்த இயக்க ஆற்றல் அரை m1 u1 சதுரம் பிளஸ் அரை m2 u2 சதுரம். மோதலுக்குப் பிறகு ஒன்றாக சேர்ந்ததால் அரை m1 plus m2 v சதுரம். இரண்டின் வித்தியாசம்தான் இயக்க ஆற்றல் இழப்பு. கணக்கை செய்தால் இயக்க ஆற்றல் இழப்பு சமம் அரை m1 m2 மீதம் m1 plus m2 3 u1 minus u2 சதுரம். இந்த சூத்திரம் தான் தொடு மோதலின் இயக்க ஆற்றல் இழப்பிற்கு சரியான முடிவு. இதுதான் சரியான விருப்பம். சுருக்கமாக சொல்வதானால் தொடு மோதலில் இயக்க ஆற்றல் குறையும், ஆனால் இயக்கம் மாறாது. இந்த சூத்திரம் கேள்விகளில் பயன்படுத்த மிகவும் முக்கியம். இன்று நாம் மீட்சியளிப்பு குணகம் அல்லது கோஎசியன் ஆப் ரெஸ்டிடியூஷன் என்ற கருத்தை பார்ப்போம். கேள்வி என்னவென்றால் 0க்கும் 1க்கும் இடையில் இருக்கும் மதிப்பின் விளிம்பு நிலைகளுக்கு சரியான உதாரணங்கள் எவை? முதலில் என்பது மோதலுக்கு முன் மற்றும் பின் உள்ள சார்பு வேகங்களின் விகிதம், அதாவது மோதிய பின் பொருட்கள் எவ்வளவு மீண்டு பாய்கின்றன என்பதை அளக்கும் ஒரு அளவு. இப்போது 2 விளிம்பு நிலைகளை பார்ப்போம். முதலில் சமம் 1. இது முழு மீட்சித்தன்மை, அதாவது பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். எந்த இயக்க ஆற்றலும் இழக்காது. இதை நாம் ஒரு சிறிய படத்தால் காண்போம். இப்போது 2வது விளிம்பு நிலை சமம் 0. இது பிளாஸ்டிக் அல்லது முழுமையான மீட்சியற்ற மோதல். மோதிய பின் பொருட்கள் ஒட்டிக்கொண்டு ஒன்றாக நகரும். இதையும் பார்க்கலாம். இப்போது கேள்விக்கு திரும்புவோம். எனவே சமம் 1 என்றால் முழு மீட்சித்தன்மை, சமம் 0 என்றால் பிளாஸ்டிக் அல்லது முழுமையான மீட்சியற்ற நிலை. அதனால் சரியான விடை ஆப்ஷன் A, பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் பிளாஸ்டிக். இன்றைய வீடியோவில் சக்கர வாகனங்களில் உள்ள அதிர்வு உறிஞ்சிகள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை உணர்வுடன் புரிந்து கொள்வோம். கேள்வி: ஒரு சக்கர வாகனத்தில் அதிர்வு உறிஞ்சிகள் உள்ளதன் முக்கிய தத்துவம் என்ன? சரியான பதில் சராசரி விசை செயல்படும் நேரத்தை அதிகப்படுத்துவது என்பதே. இதை ஏன் என்று இப்போது பார்க்கலாம். இப்போது இம்பல்ஸ் என்ற கருத்தை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இம்பல்ஸ் டெல்டா பி சமம் எப் சராசரி பெருக்கல் டெல்டா டி. இதில் டெல்டா பி என்பது மொத்த உந்த மாற்றம், எப் சராசரி என்பது சராசரி விசை மற்றும் டெல்டா டி என்பது நேர அளவு. உந்த மாற்றம் நிரந்தரமாக இருந்தால் டெல்டா டி அதிகமானால் எப் சராசரி குறையும். அதாவது மோதல் நேரத்தை நீட்டிக்கும் போது உடலில் வரும் தாக்க விசை குறைகிறது.
இதுதான் அதிர்வு உறிஞ்சியின் முக்கிய தத்துவம். இதை இன்னும் தெளிவாக காண 2 விசை நேர வரைபடங்களை பார்ப்போம். இடது பக்கம் குறைந்த நேரத்தில் பெரிய விசை, வலது பக்கம் அதிக நேரத்தில் சிறிய விசை. இப்போது ஒரு எளிய வாகன படம். அதிர்வு உறிஞ்சி இல்லாத நிலையில் சக்கரம் தடைக்குள் மோதும் நேரம் குறைவு, அதனால் விசை அதிகம். அதிர்வு உறிஞ்சி இருந்தால் நேரம் நீளமாகி விசை குறைகிறது. இதனால் நமக்கு தெளிவாகிறது, அதிர்வு உறிஞ்சிகள் மோதல் நேரத்தை அதிகப்படுத்தி சராசரி விசையை குறைக்கும். இதனால் பயணிகள் பாதுகாப்பாக இருக்க முடிகிறது. வணக்கம். இன்று நாம் உராய்வு விசை ஃப்ரிக்ஷன் மற்றும் செங்குத்து விசை நார்மல் ஃபோர்ஸ் இடையேயான தொடர்புகளை பார்க்கப் போகிறோம். உராய்வு விசையின் சமன்பாடுகள். நிலை உராய்வு விசை என்பது EFF sub s சம mu sub s மடங்கு n. இயக்க உராய்வு விசை என்பது EFF sub k சம mu sub k மடங்கு n. இங்கு EFF என்பது உராய்வு விசை, mu என்பது உராய்வு குணகம், n என்பது செங்குத்து விசை. கூற்று I. EFF sub s என்பது ஒரு வெக்டர் தொடர்பு ஆகும், ஏனெனில் EFF sub s மற்றும் n ஒரே திசையில் செயல்படுகிறது. இதை ஒரு சித்தாந்த படம் மூலம் பார்க்கலாம். உராய்வு விசை எப்பொழுதும் அடித்தளத்துடன் இணையாக செயல்படும், செங்குத்து விசை பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும். எனவே இவை ஒரே திசையில் இல்லை. EFF sub s mu sub s n என்பது வெக்டர் சமன்பாடு அல்ல, எனவே கூற்று I தவறானது. கூற்று 2. EFF sub k என்பது ஒரு வெக்டர் தொடர்பு ஆகாது, ஏனெனில் EFF sub k மற்றும் n ஒரே திசையில் செயல்படுவதில்லை. இதை மீண்டும் படம் மூலம் பார்க்கலாம். EFF sub k உராய்வு விசை பரப்பிற்கு இணையாகவும் n பரப்பிற்கு செங்குத்தாகவும் செயல்படும் வெக்டர் சமன்பாடு எழுத இயலாது. எனவே கூற்று 2 சரியானது. முடிவு. கூற்று I தவறானது, கூற்று 2 சரியானது. சரியான தேர்வு C.